இந்த பார், டவுனுக்கு போயிட்டா மட்டும் எனக்கு தெரியாம போயிடுமா? இங்க இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் என் கண்ணில இருந்து தப்பிக்க முடியாது. நான் எவ்வளவோ படிச்சு சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் பண்ணாம இருந்த ஒண்ணே ஒண்ணு இதுதான். இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. இல்லங்க, வேணாங்க, உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன், உங்க கால்ல கூட விழுகிறேன். பொம்பளை பிள்ளைங்க, அவளை அடிச்சு கிடிச்சுப்படாதீங்க. அப்படின்னா பொம்பளை பிள்ளை எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்திருக்கணும். அவ தெரியாம பண்ணிட்டாங்க. என்னடி தெரியாம? என்ன தெரியாம? டவுனுக்கு போய் ஆம்பளைய குடிக்கிற டீ கடையில் நின்று சரிக்கு சம்மா நின்று டீ குடிச்சிட்டு இருக்கா. அத்தனை பேர் போற ஒரு இடத்துல கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாம ஆம்பளைக்கு ஆம்பளையா சரிக்கு சம்மா நின்று டீ குடிக்கிறானா எவ்வளவு நெஞ்செழுத்த இருக்கும். பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு கத்து கொடுத்தா தானே அவ இஷ்டத்துக்கு கோயில் மாடு மாதிரி தெரிய விட்டா. ஏய், இன்னைக்கு உன் பிள்ளை எங்க வந்து நிக்கிறா பாத்தியா? இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க. இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் அவளுக்காக நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. ஆனா அவ திருந்த மாட்டேங்கிறாள்ல. இல்லங்க, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் இல்ல இன்னைக்கு டீ கடையில் நிக்கிறவ நாளைக்கு போய் ஒயின் ஷாப்ல நிப்பா. ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை ஒயின் ஷாப்ல நிக்கிறது ஒண்ணுதான், பொம்பளை பிள்ளை டீ கடையில் நிக்கிறது ஒண்ணுதான். இந்த வீட்டுல 2 ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல, என்னைக்காவது அவங்கள அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம், இங்க நின்னாங்க அங்க நின்னாங்க என்னைக்காவது ஒரு பேச்சு வந்திருக்கா? ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீ பத்த பொண்ணு பசங்க செய்யறத அத்தனையும் செய்யறாடி. இந்த வீட்டுல இருந்துகிட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. முதல்ல அது தெரிஞ்சுக்க. இத்தனை நாளா நீ தானே அவளை வளர்த்த, அதான் அது தருதலையா தெரியுது. இந்த பார், பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணுங்கிறத இன்னைக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். இன்னைக்கு மட்டும் யாராவது குறுக்க வந்து ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் இந்த சிவசாமிய மனுஷனா இருக்க மாட்டேன். வரட்டும் இன்னைக்கு. அத்தை, என்ன குதிரை கணக்குது? இங்க வா. மகேஸ்வரி எங்க? உள்ள இருக்கா, கூப்பிடட்டுமா? ஆஹா, வேணாம் வேணாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அம்மன் கோவிலுக்கு. இந்தா கோவில் பிரசாதம். ஆமா, மகேஸ்வரிக்கு? அவளுக்கு தனியா வச்சிருக்கேன், சரியா? அது உனக்கு தான், நீ சாப்பிடு. ஆத்தா மகமாயி. நல்ல டேஸ்டா இருக்கு. இருக்கும், கோவில் பிரசாதம் இல்ல. அது என்னவோ தெரியல, கோயில்ல குடுக்கற பொங்கல் மட்டும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆனா வீட்ல செஞ்சா அந்த டேஸ்ட் வர்றதே இல்ல. ஆமாமா, வராது. இப்படி சாப்பிடுறதே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? ஏமா, இனிமே நாம எப்ப பார்க்க போறோம்? சாப்பிடு.
என்ன ஒரு மாதிரி வில்லங்கமா பேசுறாரு? நெய், முந்திரி, ஏலக்காய் எல்லாம் அளவா இருக்கா? ஆ, தராசுல வச்சு நிறுத்து போட்ட மாதிரி டேஸ்டா இருக்கு. இருக்கணும் இல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த தடவை போனா கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. அடுத்த தடவை நான் வாங்கிட்டு வருவேன். ஆனா அதை சாப்பிட்றதுக்கு நீ இருக்கணுமே. ஆ, என்ன சொல்றீங்க? உங்க வழக்கம் எப்படி? எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதா? ஆ, எதுக்கு கேக்குறீங்க? ஆட, உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் பாட்டுக்கு மறந்துட்டேன் பாரு. சங்கு சவுண்டி எல்லாம் சொல்லணும். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன கேக்குறீங்க? ஏய், பயப்படாத. உனக்கு ஒரு குறையும் இல்லாம எல்லா சடங்கையும் செஞ்சு நிம்மதியா அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, இங்க பாருங்க, என்னங்க பண்ணீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பாரு, பெருசா ஒண்ணும் பண்ணல. கோவில்ல கொடுத்த பிரசாதத்துல கொஞ்சம் விஷத்தை கலந்துருக்கு. ஐயோ, விஷமா? அட ஏய், பாவி, நான் உனக்கு என்னையா பண்ண? எனக்கு விஷத்தை கலந்து கொடுத்திருக்கேன். ஏயா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்ச? ஐயோ ஐயோ, நான் செத்து போயிடுவேனா? ஏடி மகேஷ், மகேஷ் எங்கடி போன? மகேஷ், சீக்கிரம் வாடி, என்னை காப்பாத்துடி. நான் செத்து போயிடுவேன் போல இருக்கே. ஐயோ ஐயோ, மனுஷா, உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? ஏயா இப்படி பண்ணி தொலைச்ச? என்ன கொல்லணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கியா? ஆமா, விஷம் சாப்பிட்டா செத்து போயிருவாங்களாமே, அப்படியா? நிஜமாவா? ஐயோ கடவுளே, மகேஸ்வரிய கூப்பிடியா? எனக்கு ரொம்ப நெஞ்செல்லாம் எரியுது, தொண்டைய கவர மாதிரி இருக்கு. நீ பயங்கரமான யமகாதகி. விஷம் வச்சாலும் நீ சாக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப வைக்கலையா? விஷம் வைக்கல இல்லைங்க. விஷத்துக்கு யாராவது விஷம் வைப்பாங்களா? விஷம் வச்சா சாகர பொம்பளையா நீ? அப்ப வைக்கல. நான் ரொம்ப பயந்துட்டேங்க. அதனாலதான் கொஞ்சமா வச்சா நீ சாக மாட்டேன்னு தரமான விஷமா வாங்கி மொத்தமா அதுல ஊத்தி இருக்கேன். ஐயோ, இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். என்னது 5-10 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? ஆமா, இந்த சொந்தக்காரங்க லிஸ்ட் எல்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுவேன். விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஏங்க, உண்மையை சொல்லுங்க, நிஜமாதான் சொல்றீங்களா? விஷம் வச்சீங்களா இல்லையா? அடங்கொப்புறான இந்த விஷம் விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? விஷம் வச்சுட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ செத்து போயிடுவ. அதுக்கப்புறம்